நேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நாம் வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வார்த்தைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்படும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். அதனால் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. வசனங்கள் வீணாய் போகக்கூடாது, பிசாசு பொறுக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் எப்பொழுது விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். மேயாகவே அப்படி அவன் துரிதமாக பார்க்குறான். அவன் கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். அவனுக்கே தெரியுது கொஞ்ச காலம் இருக்குன்ட்டு. ஆனால் நமக்கு மட்டும் என்ன தெரியலங்க, அந்த கொஞ்ச காலம் வரப்போதே அப்படிங்கிறதுக்காக நம்ம தீவிரமாக இல்லை. ஆனால் பிசாசு ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். ஆகவே நாமும் செயலாற்றுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல ஒரு அருமையான கடந்த நாட்களுக்கு முன்பதாக அருமையான சகோதரி மலர் அவங்க சொன்னாங்க, எக்ஸாமினேஷன் முடியும் பொழுது என்னுடைய கிளாஸில் சென்டம் எல்லாரும் பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அவங்க என்னுடைய பள்ளியில் படிக்கிற என்னுடைய பிள்ளைகள் 100% பாஸ். யாருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு? அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு 100 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்கிற சந்தோஷமாக இருக்குமா? நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் சொல்கிறது புரியுதுங்களா, நான் பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவையுமே தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஆனால் இதற்காக ஒரு வருடங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பிள்ளைகளை காட்டிலும் யாருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்? டீச்சர்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க பாஸ் பண்ணுமே, இந்த பிள்ளை கொஞ்சம் குறைவாக மார்க் எடுக்குமே, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் மக்குத்தனமாக இருக்குமே, இது எப்படியாவது பாஸ் பண்ண, முக்கியமான இந்த வாங்க வா ஒரு 2 கொஸ்டினாவது நான் முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன், அதையாவது நீ படி அப்படின்னு சொல்லி எப்படி ஆயிலும் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணுங்க, 100 பிள்ளைகளை பாஸ் பண்ண வைக்கிற 100 பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, சென்டம் எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண வைப்பதற்கு அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். ஆமேன். அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த 100% வந்தோன்னே அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக. 100% என்னுடைய சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டாங்க பொழுது அவர்கள் ரொம்ப சந்தோஷமாய் காணப்படுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாமினேஷன் அவர் வச்சிருக்கிறாரு, ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் வச்சிருக்கிறார். இந்த நாட்களில் எத்தனை பிள்ளைங்க வரப்போகுதுங்கிறதுக்காக அவர் எல்லா விதமான பிரயாசம் படுறார். ஆமே, பாவம் மன்னிப்பான், சரி நான் தர்றேன், நீ வந்துரு எப்படியாவது. ஆண்டவரே இந்த கீழே விழுந்துட்டேன், ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்துட்டேன், பரவாயில்லவா, நான் என் ரத்தத்தினால் உன்னை சுகப்படுத்துறேன், திரும்பி வா, எந்திரிச்சு வந்துரு, நீ மனம் திரும்பி, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே நான் இன்னும் உனக்காக பிரயாசப்படும், வரங்களை தரம்பா, இன்னும் உனக்கு ஆற்றலை தரம்பா அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை என்ன பண்ணுறாங்க. என்னம்மா தூக்கம் வருதா? நான் இவ்வளோ ஒரு உற்சாகமாக பேசுகிறேன், எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கிறீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா பிரயாசப்படுறவர்களுக்கு தான் தெரியும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னால் இது எந்த அளவிற்கு போயிருக்குங்கிறது எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு வித பயம் இருக்கும். போய் சேர்ந்துருச்சா, இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் போய் சேர்ந்துச்சா, கொஞ்சம் பேருக்கு தான், அதனால புரியுதான்னு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேளையில் கேட்கறதற்கான காரணம் அதுதான். ஏன், இந்த சபை என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கானது. அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவ ராஜ்யத்திற்கு ப்ரொமோட் ஆகி போகணுங்கிறதுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு எப்படியாவது அவனை உயர்த்தணுமேங்கிறதுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் அதில் பங்கு கொள்ளும் பொழுதுதான் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு எப்படியாயிலும் என் பிள்ளைகள் என்னுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேர், ஒரே முள்ளமா வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ரொம்ப சுலோவா போயிருச்சுமா, எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. பாருங்க, ஒருத்தரும் கெட்டு போக கூடாதான். ஆமே, யார் கெட்டு போக கூடாதுங்க? ஒருத்தர்னா யாருங்க? எல்லாரும். முஸ்லீம் ஆமா, இந்துக்கள் ஆமா, பக்கத்து வீட்டுக்காரன் ஆமா, ஏத்த வீட்டுக்காரன் ஆமா, என் சொந்தக்காரன் ஆமா, என்ன திட்டினவன் எல்லாருமே தான் வரணும். அப்போ யாருக்கு? ஆண்டவருக்கு பிரிவினை என்பதல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். காரணம், அதற்காகத்தான் தன்னை கிரயமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவானவர் அவரை இந்த உலகத்திலே தந்தருளி இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம கெட்டு போக கூடாதுன்னு யாருக்கு விருப்பமா இருக்குங்க? பிதாவுக்கு விருப்பமா இருக்கு, குமாரனுக்கும். அதனாலதான் வந்து இங்க என்ன பண்ணார்? சிலுவையில ஆமா அறை உண்டு மரித்து வேதனைகள் பட்டு 3வது நாள்ல உயிர் தெழுந்து, உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல, உயிர் தெழுந்தனால என்ன நடந்துச்சு? வேற பேசிக்கே தான். பாவம் செய்கிற ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப எதுல இருந்து நம்மளை மீட்டிட்டாரு? அந்த சாவுல இருந்து நம்மளை மீட்டிட்டாருங்க. ஆமென். இப்ப புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக என்னுடைய ஆத்தும மரணத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? அவரு ஆமா மீட்டுட்டாரு. நான் உயிர்த்தெழுந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவரோடு மரித்தோமானால் அவரோடு கூட உயிர் பிழைத்து இருப்போம், உயிர் தெழுந்திருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் கூட இப்படி சொல்கிறது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவராகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். அப்போ யாரும் கெட்டு போக கூடாது. சின்ன ஆளு கூட என்ன செய்ய கூடாதுங்க? அற்பமானவன் என்று சொல்லுகிற மனிதன் கூட கெட்டு போக கூடாது என்பது பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம். ஆமென். நான் சொல்றீங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்றோன்னா, அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்றீங்கன்னா கேட்க மாட்டாங்கங்க. அவன்லாம் ஒரு முரட்டாட்டமான ஆளு. அவன்கிட்டலாம் சொல்லவே கூடாது. யார் முடிவு எடுக்கிறது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்றாங்க? அவன் வரமாட்டான், அவன் நாசமாக தான் போகிறான் அப்படின்னு நம்மளே என்ன பண்றாங்க? ஆமாம், முடிவு கட்டி கொண்டு இருக்கிறோம். 6 ட்ராக்ஸ் கூட இன்னும் கொடுத்து முடியல. ஒரு சிலர் கொடுத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் கொடுக்காம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? யாருமே கெட்டு போக கூடாதுன்னு நேரம் என்ன பண்ணிருக்கணுங்க? எவ்வளவு துரிதமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கணும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு பெரிய சாபம் நடக்கிறது, மரணங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. என்னம்மா மூஞ்சி கிஞ்சி கல்லூரியா? என்ன பண்ணுங்க? சாவு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஆண்டவன் என்ன சொல்றான்? மோசே ஓடுப்பான்னு சொல்லி ஆரோனை சொல்றான். ஓடி போய் அங்க இருக்கிற அக்கினியை கொண்டு வந்து 2 பேரும் சாவு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்க நடுப்பாக போய் என்ன பண்ணிட்டாங்க? நின்னோன்னு அங்கே சாவு நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ முல்லமா போயிட்டு, இரு ஆண்டவரை, இப்போ என்ன மோசமா போச்சு, ஓரம் போட்டீங்கன்னா அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் ஓடுறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம என்ன செய்யறோம்? அந்த ஜனங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் எவ்வளவு பிரயாசப்படுறாரோ, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் அந்த காரியத்திற்குள்ள போகிறோமா என்று சொன்னால் இல்லை, அந்த இடத்துக்கு போகல. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யாதபடிக்கு நான் என்ன நினைக்கிறேனோ இதை கடவுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆமென். அவர் என்ன சொல்றாருங்கிறது பிரச்சனை இல்லை, முக்கியம் இல்லை. எதுதான் முக்கியமா இருக்குங்க? நான் என்ன நினைக்கிறேனோ அதை கடவுள் செய்யணும். இதை தான் இன்னைக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உல்டாஸ் வேலையெல்லாம் அங்கே என்ன செய்யாதுங்க? செல்லுபடியாகாது, நடக்காது. அவர் சொல்றது மட்டும்தான். அவர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஏன் கெட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில வளர்ச்சியற்ற பிற்போக்கான எண்ணங்கள் தான் நாம கெட்டு போகிறதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நல்லா வளர்ந்திருக்கலாம், சில பேர் ரொம்ப நாள் சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ந்த ஆட்களுக்குள்ளே சில பிற்போக்கான எண்ணங்கள் இருக்கு, அலட்சியங்கள் நமக்கு நிறைய இருக்கும்.
நான்லாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் மிஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி போய் எங்கேயா வலிக்கு விழுந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் அந்த மாதிரி கெட்டு போகிறாங்கன்னு சொன்னால், மிஞ்சின நீதிமானாய் சில வேலைகளில் மாறிடும். புரியுதா? மிஞ்சின நீதிமானா, நான் ரொம்ப நாளாக ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறேங்க, நான் பயங்கரமாக வசனத்தெல்லாம் நான் தலைகளாக அடிப்பேன், அதெல்லாம் நல்லா பேசலாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க? தட்டால்னு கீழே விழுந்துருவாங்க. மிஞ்சின நீதிமானாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பிற்போக்கான எண்ணம், நான்லாம் பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, நான்லாம் கரெக்டாக நடப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், விழுந்து போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்படிப்பட்ட ஜனங்கள் கெட்டு போகிறதற்கு நிறையா வாய்ப்பெல்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் சில பேர் கெட்டு போகிறாங்க அப்படின்னு வேதம் சொல்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், சங்கீதம் 53 2-3 வசனங்களை வாசிங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து, இப்ப பரலோகத்தில் இருக்க தேவன் எதை பார்க்க வர்றாருங்க? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கண் நோக்கினார். இப்போ நம்மளதுல இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் அப்படிதானே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க, மிஸ்ஸிங். இப்போ இங்கே தானே வருவார், என்னை பரிசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து. அப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவர் தேடி பார்ப்பாரா இல்லையாங்க? அப்போ என்னை தேடுகிறவர் யார் உண்டோ என்று சொல்லி சபைகளில் தேட பார்க்குறாரு, தெருவில் பார்க்க மாட்டார். எங்கே பார்ப்பாருங்க? ஏன்னா இங்கே தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அதனால் இங்கே தான் தேடுவார். என் பிள்ளை எங்கே இருக்குதுன்னு தேடுவார். அப்போ என்ன சொல்கிறார் அந்த வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ தேவனை தேடுகிறவன் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி எங்கே தேடுவாங்க? தேவன் இல்லை என்று சொல்கிறவன் தேட மாட்டார். நான் சொல்றது புரியுங்களா? புரியுதா புரியலையா? கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இடத்துல போய் கடவுளை தேடுறானா இல்லையானலாம் பார்க்க மாட்டார். யார் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்க இருந்துட்டு இருந்தாங்களோ அவங்கள தான் என்ன செய்வார்? ஆண்டவர் தேடுவார். நல்லா நம்ம பக்தியில் இருக்கிறாங்க, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா தேடுவார். என் பிள்ளை எங்கே இருக்கா? அதம்மா பார்த்தா ஆண்டவர் கேட்டார், எங்கே இருக்கிறப்பா? வேற எதையும் போய் கேட்கவே இல்லை. ஏன்னா டெய்லி அவரோட நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மதியான வேலைகளில் அவர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிற ஆள் இன்னைக்கு காணமேன்னு சொல்லிட்டு போய் எங்கே இருக்கிறாரு? ஆதாமே எங்கே இருக்கேன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஆராதனைக்கு வரக்கூடிய காரியங்கள் இல்லை என்று சொன்னால் இப்போ ஆண்டவர் என்ன செய்வாருங்க? எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது இது நமக்குரிய நாள் அல்ல, இது தேவனுக்குரிய நாள். அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே உன் சொந்த பேச்சை நீங்கள் பேசாமலும் செய்யாமலும், அப்புறம் என்னங்க பிரேக் டவுன் ஆகி போச்சு. என்னம்மா எடுத்துட்டீங்களா? எடுக்க முடியுமா? கஷ்டமா? சரி விடுங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கல? சொந்த பேச்சை பேசாமலும் என் பரிசுத்த நாளைய ஓய்வு நாளிலே உன் இஷ்டப்படி செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை, என்ன நாளுங்க இது? ஹாலிடே. ஹாலிடே இல்ல, ஹாலிடே, மன மகிழ்ச்சி நாள் என்றும் பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளா என்றும் சொல்லி அதை மகிமையாக நீங்கள் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற பண்ணும்படி உன்னை போஷிப்பேன். ரைட், விடுங்க. அப்ப உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? யார? இந்த ஆராதனையை யாரு மகிமையா என்றாங்களோ அவங்கள உயர்வாய் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க? வழி விலகிட்டோம்.
ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லைங்க, கொஞ்சம் இருக்குங்க. தவிர்க்க முடியாத காரியங்கள், டியூட்டிங்கிறது வேறு, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் சில காரியங்களை தவிர்க்க முடியாத காரியங்களும் சில வேலைகள் இருக்கும். ஆனால் சில தவிர்க்க வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க? தவிர்க்க வேண்டியவளா இல்லாமல் இருக்கிறோம். சரி, சோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:18 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், வேதத்தை காக்கிறவனோ. அப்ப யாரு சீர்கெட்டு போறாங்களா? தீர்க்க தரிசனம்னா என்ன? அதுலயே தானே இருக்கு. என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. இல்ல அதுல என்ன? தீர்க்க தரிசனம் இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அப்ப எது தீர்க்க தரிசனம்? வேதம் தான் தீர்க்க தரிசனம். அப்ப வேதத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க. இல்லாததுனால இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சீர்கெட்டு போனார்கள். அப்ப சீர்கெடுதல் என்னங்க? சீர்னா என்ன? ஒழுங்கு. இந்த கல்யாண வீட்டுக்கு எடுத்துட்டு போறதெல்லாம் இல்லை. அந்த சீர் வேறு. இந்த சீருங்கிறது ஒரு ஒழுங்கு. அப்ப என்ன பண்ண? கர்த்தருடைய வசனம் இல்லாத ஜனங்கள் ஒழுங்கில்லாமல் போகிறார்கள். ஆமே. அப்ப வசனம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் பலன் கொடுக்கிறவர்களா இருப்பேன், இல்லைங்களா? ஒரு சில இடங்கள்ல பார்த்தா வசனம் உள்ள இருக்குங்க, ஆனா கொஞ்சம் நெருக்கம் வந்துச்சுன்னா வேத வேலை வீணா போயிருது. திடு வளர்ந்துருவாங்க, ஆனா சூடு ஏறி போச்சுன்னா அங்கேயும் வேத வீணா போயிருது. இன்னும் சில இடத்துல வசனம் விழுந்த இடத்துல உடனே என்ன பண்ணுதுங்க? ஆமா, என்ன இங்க ஒரு வசனத்தை சொன்ன உடனே நம்ம அதை வாங்கி உட்கொள்வதற்கு முன்பதாகவே என்ன பண்ணுதுங்க? பிசாசான இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த வசனம் மறந்து போயிடும். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப எப்படி ஆயினும் இந்த வசனம் எனக்குள்ளே விழாதபடிக்கு பிசாசான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். ஆனா இந்த சீர் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? வேதத்தை கேளாமல் சீர்கெட்டவர்களாக, ஒழுங்கற்றவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நாம் எப்படி படிக்கணுங்க? அது என்னுடையது. ஒரு பக்தன் சொல்றான், நான் அதை வாசிச்சோனே அதை என்ன பண்ணிட்டேன்? உட்கொண்டேன். சாப்பிட்ட உடனே உட்கொண்டாச்சுன்னா என்னாச்சுங்க? ஒரு சாப்பாடை சாப்பிட்டா என்ன ஆகும்? செரிமானம் ஆயிரும். அப்படியே ரத்தத்தோட சதைகளோட எல்லாத்தோடையும் கலந்து என்ன பண்ணுங்க? எனக்குள்ளாகவே இருக்குது. அதனால தான் பேதுரு சொல்றான், எனக்குள்ளாக இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றான். நமக்குள்ள என்னங்க இருக்குன்னா, எனக்குள்ள நிறைய இருக்குது. என்ன இருக்குது? வசனம் இருக்குதா? ஆமே ஆமே ஆமே. இப்போ வசனங்களை நம்ம வாசிச்சு எவ்வளோ கூட சின்ன சின்ன வசனங்களாக மனப்பாடம் பண்ணலாமே, அல்ல சின்ன சின்ன சம்பவங்களால நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாமே. எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருகிறது, இல்லைங்களா? பழைய பாடல்கள் கூட இன்னைக்கு பாடினோம்னா என்ன பண்ணுதுங்க? திரும்பி ரீகால் பண்ணி கரெக்டாக பாடிடுவோம், இல்லையா? எனக்கு ஞாபகம் வரும். யாரும் அப்படியெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம அப்போ பாடி பாடி பழகினதுனால என்ன பண்ணுச்சுங்க? நம்மள்கிட்ட உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. திரும்ப பாடும்போது நமக்கு நம்ம என்ன பண்ணுதுங்க? நம்மளை அறியாமே அது ஞாபகப்படுத்திக் கொள்கிறது. ஏன்னா நம்ம மனுஷன் தானே. அப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் வரும்பொழுது நாம் படித்த அப் டு டேட் படித்துக்கிட்டு இருக்கிற வசனங்களே நமக்கு ஞாபகத்தில் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் வேதத்தை நான் கேளாதபடிக்கு நான் சீர்கெட்டவனாக மாறியிருக்கிறேன். அப்போ நான் கெட்டு போகிறதுக்கான காரணமே வேத வசனத்தை நான் உள்ள வச்சல. நான் வேத வசனத்தை எனக்குள்ளாக கொண்டு போகலை. அதில் எனக்குள்ளாக ஒரு சீர்கேடு இல்லை, ஒரு என்ன பண்ணலங்க, என்கிட்ட இல்லை. தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகள் என்கிட்ட இல்லை. அதனாலே நான் வீணாக போகிறேன், நான் கெட்டு போகிறேன். முதல்ல பார்த்தா தேவனை தேடாததுனால கெட்டு போயிட்டோம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை நம்ம வாசித்து அதை நம்ம உட்கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆமாம், நம்ம கெட்டு போயிட்டோம். ஆமே. அப்போ வேத வசனங்களும் தேவனும் எவ்வளோ முக்கியமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 73 6-9. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும்,
கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. மனுஷன் வார்த்தையை பேசுறது எப்படி சொல்றாங்க பாருங்க. கொழுப்பா இருக்குதா இல்லையா? அவருடைய கண்கள் கொழுப்பினால எப்படி இருக்குதுங்க? அப்படியே மிரட்டி பார்க்குறாங்களாம் இல்லைங்களா? அவங்களுடைய வாய் எப்படி இருக்குங்க? வானம் மட்டும் எட்டு, அவர்கள் நாவு பூமி எங்கும். நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக பேசு. அப்படியே நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா? யார் இதெல்லாம் யாருக்கு சொல்கிறதுன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, சபையில் உள்ளவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, நமக்கு சபைக்குள்ளே தான் சொல்கிறேன். அப்படியே பயங்கர நான் ஜெபம் பண்ணுனா பாருங்க, அப்படியே ஆடி போயிடுவாங்களாம். ஜெபம் பண்ணால் ஆண்டவர் தான் ஆடணும், இவருக்கு ஏன் ஆடுறாங்க? ஆமே, நான் சொல்றது புரியுதா? நம்ம மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? மேன் நீல்ஸ் காட் டீல்ஸ். புரியுதுங்களா? மனிதன் முழங்கால் படியும் பொழுது தேவன் அவைகளை சந்திக்கிறார். யாக்கோப்பு நான் என்ன சொல்றேன், ஆண்டவரை ஆசீர்வதித்தாலோடு என்னை போக விடேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்பா பொழுது விடியுது பாண்டார். ஆமேன், புரியுதாங்க? அப்போ இவனுடைய அந்த காரியம் பரலோகத்தை தான் அசைக்கணுமே தவிர ஜனங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, அசைச்சு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே பயங்கரமாக பேசுறது, எல்லாமே இருமாப்பாக இருக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். வேத வசனம் சொல்கிற நாவும் நெருப்புத்தான். ஆமே, அது என்ன பண்ணுங்க? ஆமாம், அதனுடைய சரீரத்தை கொளுத்தி போடும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இதை கொஞ்சம் வாயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். என்ன சொல்லுங்க? கேட்கறதுல தீவிரமாயும் பேசுகிறதுல கோபப்படுறதுல என்ன பண்ணுங்க? அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா. ரொம்ப தட 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 தடன்னு பேசிடக்கூடாது, கொஞ்சம் லிசனிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டி நிறையா பேசும் பொழுது அது நம்மளை மாற்றி அமைக்கிறது, அது சீர்கேடாக நமக்கு மாறுகிறது. அதனால் நிறையா கேளுங்க. பேசுவதை நம்ம என்ன செய்யலாம்? ஆமாம், குறைச்சிக்கலாம். நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருடைய வசனங்களை கேளுங்க, அவர் பேசுவதை கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களை பேசுவதை நம்ம என்ன செய்யலாங்க? குறைத்து கொள்வது நலமான காரியம். சரி, வாசிங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ. அப்ப என்ன செய்றாங்க? பொய் சாட்சிக்காரன் கெட்டு போகிறான், செவி கொடுக்கிறவனோ. இந்த பொய் சாட்சின்னா என்ன தெரியுங்களா? இந்த மற்றவங்களை பற்றி பேசுகிற நமக்கு ஒன்றுமே தேவையில்லாத வேலை. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை. பரவாயில்ல, எல்லாம் ஜனங்க கொஞ்சம் மாறிட்டீங்க. ரைட்டு. ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத வார்த்தை இன்னொருத்தனை பற்றியெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அதனால சொல்கிறாங்க, அன்றைக்கி இப்போ நிறைய பேர் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீராய் ஆராதனை செய்கிறார்கள். சடங்குகளிலும் பாரம்பரியங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படிலாம் நிறையா காரியங்கள் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுங்க? இதெல்லாம் தேவையில்லை, பொய்யான ஒரு காரியங்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒருத்தன் போய் கடற்கரையில் நின்றுட்டு நான் இயேசுன்னு எழுதுறேன், கடலில் அலையாமல் அது என்ன அழைச்சிடாமல் போணுச்சுன்னா நான் இயேசு சாகலைன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு தண்ணி வரத்துக்கு ரொம்ப தூரத்தில் போய் இயேசுன்னு எழுதியிருக்கிறான். இது அழைக்கல. உடனே முழங்கால் போட்டு இயேசுவே நீ உயிரோடு இருக்கணும் கீழே எழுதியிருக்கேன். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிறார்ப்பா, தேவையில்லாத வேலையை பண்ணாதேன்னு சொல்லி கீழே எழுதிட்டேன். நான் ஒரு முட்டாப்பை அதை போட்டுட்டேன்னா கொஞ்ச நேரம் திரும்ப அது இன்னொன்று வருது. அவன் என்ன சொல்கிறான்? அல்லான்னு எழுதுவேன் கடற்கரையில், அது வரலன்னா நான் அல்லா உண்மை இருக்கேன். இப்போ இந்த பைத்தியக்காரன் நம்மளும் என்ன செஞ்சிட்டோம்? அந்த பைத்தியம் எந்த பைத்தியக்காரன் ஒன்றா போயாச்சு? சொல்கிறது புரியுதுங்களாங்க? நான் பைத்தியக்காரன் தானேங்க. அவன் முட்டாள்தனமாக போனான், என்னையும் முட்டாளாக்கிட்டான். நான் கொஞ்ச நேரம் பார்த்து இது ஏன்டா நமக்கு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணோம். அவன் பைத்தியக்காரனாக இருக்கான். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க? சில வேலைகளில் தவறி விடுகிறோம். ஆமே ஆமே ஆமே, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொல்கிறான் கற்பனையாக ஒன்று சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறான், நான் அதுக்காக என்ன பண்ணுறாங்க?
ஓ இல்லைடா இப்படா நான் சொன்னேன், நான் என்ன பண்ணிட்டேன், நான் அவனோட மோசமான ஆளா நான் என்ன செஞ்சுட்டேன், மாறி விட்டேன். அப்படி தான் நம்ம பார்க்குறேன். அப்போ அதனால பாரம்பரியங்களை, சடங்குகளை, இதெல்லாம் நம்மளை ரொம்ப முக்கியத்தில், அது எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரியாது. யாராவது ஒரு சடங்கு செய்கிறவங்க கூப்பிட்டு எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு கேட்டுப்பாங்க. எல்லாரும் செய்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு செய்கிறாங்க? எல்லாரும் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. உனக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, தெரியாது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எனக்கு தெரியலை, ஏன் தெரியாத போய் நான் மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கணும்? அப்போது அதிகப்படியான சில காரியங்கள் நம்ம செய்கிறது, பொய் சாட்சியான காரியங்களை இன்னைக்கு பார்க்குறோம். அப்படி சில காரியங்களை செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோங்க, கெட்டு போகிறோம். பழைய சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு பழைய என்ன பண்ணுறாங்க, பாரம்பரியமான சில இதெல்லாம் இங்கே அப்படியே பாட்டம் பூட்டாங்காலத்துலன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அது பாட்டம் பூட்டாங்காலத்தில் எதுக்கு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. இது பொய்யான ஒரு காரியம் தானே, எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. ஆமே. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். காக்கா கத்துனுச்சுன்னா விருந்தாளி வர்றாங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இப்போ வீட்டில் வாசலில் காக்கா கத்து விருந்தாளி இருந்துருவாங்களா? அப்போ எதுக்கு அது சொன்னாங்க? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, காக்கா கத்துச்சுன்னா ஏங்க விருந்தாளி வர போகிறாங்கன்னு சட்டியில் ஒரு கிலோ தண்ணி சாதத்தை என்ன பண்ணுவோம், போடுவோமா? போடுவாங்க. 1 கிலோ விருந்தாளிலாம் வர்றாங்கன்னு போடுவோமாங்க? அது அதற்காக சொல்லப்பட்டதல்ல. அது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற நகரில் அந்த கப்பல் பிரயாணத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு திசை தெரியாது, அல்லது ஏதாவது ஒரு புயல் அடிச்சுன்னா வழி தெரியாமல் போயிடுச்சுன்னா கரை எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, கப்பலில் நிறையா காகத்தை பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ திசை தெரிய வேண்டுமானால் ஒரு இடம், அங்கே ஏதாவது கடற்கரை பக்கத்தில் ஏதாவது ஒரு கரை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காக்காயை திறந்து விடும் பொழுது காக்கா கரெக்டாக எங்கே போகுங்க, கரை பக்கம் போகும். ஓ இந்த பக்கம் தான் கரை இருக்குது, போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது கடல் பக்கத்துலேருந்து ஒரு காக்கா ஊருக்குள்ளே வரும் பொழுது அவன் பார்த்தான், காக்கா சத்தம் போடுது, கடற்கரையிலேருந்து விருந்தாளிகள் வருகிறார்கள். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய விளக்கங்கள். ஆனால் இது தெரியாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அநேக முட்டாள்தனமான காரியங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். என்ன செய்யறோன்னே தெரியாது, ஆனால் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். வேணவே வேணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ஜெபம் பண்ணோமா போனோமா. இந்த வீட்டுக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது அவன் அங்கேருந்து வந்து சொன்னாங்க, சார் ஒரு கோழியை வெட்டினா நல்லா இருக்குன்னாங்க. கோழி என்ன விலைப்பான, ஒரு 250 ரூபா இருக்குன்னாங்க. இந்த காசு வச்சு நீ பேசாமல் போன்ட்டேன். இது ஏன் வீடு, என் வீட்டில் என்ன வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? உன் வேலை கட்ட வேண்டிய வேலை, உனக்கு ஆபத்து இல்லாமல் நான் ஜெபம் பண்ணுறேன், நீ வெட்டி நீ வையின்னு சொல்லிட்டு நானே கல்லை வச்சு ஜெபம் பண்ண கட்டி இந்த கூட இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு கோழி வெட்டலைன்னா ஐயோ வீடு ஏதாவது நடக்குமோ. அப்போ எங்கே பயப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை நம்பி இல்லாமல் பாரம்பரியத்தை நம்பிட்டோம், சடங்குகளை நம்பிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, சீர்கெட்டவர்களாகி மாறிவிடும், கெட்டு போகிறவர்களாக நாம. புரியுதுங்களா? அர்த்தம் தெரியாத காரியத்தில் நம்ம காலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வசனத்தை மீறி நடக்கும் பொழுது நாம் சீர்கெட்டவர்களாகி போயிருக்கிறோம், ஒழுங்கில்லாதவர்களாக கெட்டு போகிற நிலைமையில் இருக்கிறோம். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமே, சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அப்போ பாருங்க, செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணுமே. அப்போது ஒரு செத்த ஈ போய் ஒரு நல்ல தைலத்தை வாட இல்லாமல் நார ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் சில வேளைகளில் ஆர்வ கோளாறாக இருக்கலாம், அல்லது தெரியாதனமாக இருக்கலாம், அல்லது மிஞ்சின நீதிமானாய் சில காரியங்கள், அற்பமான காரியங்கள் செய்யும் பொழுது அது நம்மை கெட்டு போக பண்ணுகிறது. ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில காரியங்கள் தவறாக பண்ணிவிடுவோம். அது பேச்சாகலாம், நடக்கையாகலாம், செய்கைகளாகலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாரும் செய்கிறாங்க, நான் மட்டும் செஞ்சேன் என்னங்க? ஆமென். புரியுதுங்களா? எல்லாரும் செய்கிறாங்க. இது என்ன ஒரு ஒரு சின்ன காரியம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக நினைக்கக்கூடாதுங்க. இதெல்லாமா பைபிளில் போட்டிருக்கு? ஆமென். நிறைய பேர் கேட்குற காரியங்கள் தான். தண்ணி அடிக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்கா?
தம் அடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா? ஐயா, தம் அடிக்கிறது பைபிளில் போடல, தண்ணி அடிக்கிறத பற்றி தண்ணி அடிக்கிறது போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் வேதம் ஒன்று போட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கின்ற அறியாதே இருக்கிறீர்களா, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா அவனை கெடுத்துருவேன்னு போட்டிருக்கு. ஆமே, இந்த வசனம் தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம்? அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அப்போ அவன் போட்டிருக்கானு. ஆமாம், போடல. அப்போ இந்த வசனம் தெரிஞ்சா அவன் என்ன சொல்லியிருப்பான்? நானே ஆலயம்ப்பா, எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருப்பா, நான் செய்யக்கூடாது. அப்போ எந்தெந்த இடத்துல நாம் விலகுகிறவர்களாக இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரியான காரியங்களாக இருக்கிறோம். ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு பெண்களோட கூட பேசணும்னா நம்ம என்ன இருக்கணுங்க? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் நம்ம பேசணும். நல்லா தெரியும், நம்முடைய ஐபிஐனுடைய தலைமை போதகர் டேவிட் பிரகாஷ் ஐயா சொல்கிறது, யாராவது உன் வண்டிக்கு பின்னாடி வேற ஒரு பொம்பளை ஏற்றிட்டு போனீங்க பாருங்க, அவர் பேசுகிற பேச்சை பாருங்க, உன் வீட்டுக்காரமாக தவிர வேறு யாரும் ஏற்றக்கூடாது. அது சும்மா போனாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, நீ சும்மா போ, யாரையும் ஏற்றக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன காரியம் தாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ண வந்துட்டார். ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு போதகர் போகும்பொழுது ஒரு அம்மா, அவங்க சர்ச்சு பிலீவர் ஒருத்தவங்க வண்டியை பிடிக்க ஓடிட்டாங்க, போயிடுச்சு வண்டி. இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னம்மா அப்படின்னு கேட்டால், வண்டி போயிடுச்சு பாஸ்டர், இனிமேல் எனக்கு போனால் லேட் ஆயிரும், ஆஃபீஸில் லேட் ஆயிரும், திட்டுவாங்க பாஸ்டருங்க. அப்படியாம்மா, சரி உட்காரமா, கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி கொண்டு போய் இந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டார். இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு போகும்போது ஒருத்தர் இன்னொரு பிலீவர் பார்த்துட்டார். அதை இன்னொரு பிலீவர் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன பாஸ்டர் இந்த அம்மா ஏற்றிட்டு எங்கேயோ போகிறாருங்க. நான் புரியுதுங்களா? இதுதான் நடைமுறை காரியங்களே நான் சொல்கிறேன். உடனே அந்த அம்மா என்ன சொன்ன, அப்படியா, சரி நான் வந்தோன்னே கேட்டுக்கிறேன். இவர் வந்துட்டார். போயிட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் அவர் என்ன சொல்கிறாருங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட, ஏங்க எங்கே போனீங்க, ஏன் எங்க லேட்டுன்னாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால் லேட்டு. இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையை சொல்லியிருக்கணும். இவர் டிராஃபிக்னு எனக்கு தெரியுமே, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? சொற்ப மதியினம். நான் சொல்ல புரியுதுங்களா? சின்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்ன பண்ணிடுச்சுங்க, ஒட்டு மொத்தத்தையும் நமக்கு என்ன பண்ணிடுதுங்க, நஷ்டமாக்கிடுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். பேச்சாக இருக்கலாம், செய்கையாக இருக்கலாம், சிந்தையாக இருக்கலாம். நம்ம பெண்கள்கிட்ட கூட ரொம்ப பேசுறது என்ன இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? எல்லாம் அவர் இதில் சொன்னாலும் சொல்லுவார், எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வீட்டு சாம்பார் பெஸ்ட்டு, இதெல்லாம் சொல்லியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது குடும்பத்தில். ஆமாம், நீ அற்பமான வார்த்தையை பேசாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன ஜாடிக்கு ஏற்ற மூடியை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம விஷம் கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அவ்வளோ ரைட்டு. யாருங்க நல்ல, என் மனைவி தாங்க நல்லவங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது இதுதான் சொற்பமான காரியம். சில வேளைகளில் தவறி விடுகிறோம். பார்வை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலோடு விபச்சாரம் செய்தாயிற்று, அற்பமான காரியம் தான். நினைச்சு தானே, நினைச்சாலே முடிஞ்சு போச்சு கதான்ட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக இல்லைங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அற்பமான காரியம் நம்முடைய மகிமையை இழக்க பண்ணுகிறது. யூதா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போ. அந்த 3 நபர்களை குறித்து ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வழி காயினுடைய வழி. காயினுடைய வழி என்னங்க, அவன் ஏன் கெட்டு போனா? சகோதரன் கொலை செய்தான் இல்லை, போறாம அவனுடைய பழியை ஏத்துக்கிட்டார், என் பழியை ஏத்தல. அப்ப ஏத்தனா யார் மேல கோபப்படணும்? அங்க கோபப்படும். யார் மேல கோபப்பட்டான்? அதுதான் காயினுடைய வழி. நீ எங்க எதை கேட்கணுமோ அதை கேட்காம நீ வேற இடத்துல என்ன செஞ்சிட. இந்த காயினுடைய வழி தவறானது. அடுத்து விலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில், என்ன கூலிக்காக என்ன வஞ்சகம் செய்தான்?
என்ன மாற்றி சொன்னார் அவரு? என்னம்மா பணத்தாசையா? அவன் என்ன சொல்ல ஒன்றும் சொல்லலைன்னு நம்ம பார்க்குறோம். பின்னாடி 2 அதிகாரத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். உன்கிட்ட இருக்கிற பெண்களை நீ என்ன பண்ணு, அந்த பாளையத்துக்கு அனுப்பு. அப்போ என்ன பண்ணுறான், அவள் தீட்டுப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர் மேலே என்ன பண்ணுவாருங்க, சாபத்தை தருவார் என்கிற ஆலோசனை அவன் சொல்லிவிட்டான். புரியுதுங்களா? முதல்ல பார்க்குற காரியம் பெரும் அந்த மனிதனுக்கு என்ன சொல்கிறாங்க, பொறாமையான ஒரு காரியம். 2வது வஞ்சனையான சில காரியங்களை பார்க்குறோம். அடுத்து கோரா என்ன செஞ்சார்? ஒரு கோரா மோசைக்கு விரோதமாக பேசினாரா? நானும் ஆசாரியன்தான் இல்லைங்களா, நானும் ஆசாரியன்தான், என்ன நாங்களும் பண்ணலாமே அப்படின்னாரு. அதனால தான் என்ன பண்ணாங்க, அப்படியே பிளந்து என்ன பண்ணாங்க, எல்லாமே சாகடிக்க ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம். இப்படி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தவறாக கொண்டு போவதன் மூலமாக அநேக விஷயங்களில் நாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சோடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ என்ன தாங்க பண்ணலாம்? ஒருவேளை நான் மனுஷிகம், ஏன்னா மாமிசம் பலவீனமானது. அப்போ என்னுடைய பலவீனமாக இருக்கிற இடத்துல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதையே சாக்கா சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு வேளை தவறுதலாக மாறும் பொழுது, லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே, அப்பா நான் செஞ்சது தப்புப்பான்னு சொல்லி தாவீதை போல, ஆண்டவரே உன்னுடைய ஆவியை என்னிடத்துல எடுத்துக்காதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கன்னு சொல்லி ஒரு இருதயம் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? அந்த உடைதல் நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நாம் கெட்டு போயிடுவோம். ஆமென். வாசிங்க எரேமியா 18:4. இப்போ நமக்கு எப்படி ஆண்டவர் செய்கிறார் வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வாணைந்தான். அப்போ என்ன பண்ணுறாரு, குயவன் கையில் இருக்க களிமண் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதை உண்டானாவும் செய்யலாம், சட்டியாகவும் செய்யலாம், எது வேணாலும் அவனால் என்ன செய்ய முடியுங்க, செய்யலாம். ஆனால் செஞ்சு பார்த்தாரு, அது என்ன பண்ணுச்சுங்க, கொஞ்சம் தலையில் இருக்கிறது கொஞ்சம் சாஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுவாருங்க, திரும்ப இடித்து என்ன பண்ணுவார், அதை வேறு பாத்திரமா ஆமாம் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேலையில் நாம் பாத்திரமாக வரும்போது கொஞ்சம் சாஞ்சிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு பிசைஞ்சிடுவார். ஆமே சொல்கிறது புரியுதுங்களாங்க? நம்மளை ஒரு பிசைஞ்சு நீ இப்படியெல்லாம் இருக்க விட 2 குத்து குத்தி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பாத்திரமாக வச்சு பர்ஃபெக்ட் ஆயிருன்னு சொல்லி என்ன பண்ணுவாருங்க, மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஒத்து போகணும். ஆமே மாற்ற விரும்புகிறாருலங்க ஒரு ஆண்டவர். நான் கொஞ்சம் சாஞ்சிட்டேன்ல, கொஞ்சம் வழி விலகி போயிட்டேன்ல, விழுந்துட்டேன்ல, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாருங்க, மாற்ற விரும்புகிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவரே என்னை மாற்றிடுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே. இந்த மன்னிப்புங்கிறது மட்டும் வரவே மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் நான்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்க. பைபிள் சொல்கிறது, தன்னில் பாவம் இல்லை என்று சொல்கிறவன் நானே ஏமாற்றிக்கிட்டேன்னு அர்த்தம், என்னை ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஆமேன். அப்போ என்ன ஏமாத்தது பிடிக்க நான் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். யோவான் 10வது அதிகாரம் 27 28 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, அப்படி மானம் திரும்புகிற காரியங்கள் என்ன நடக்கும்னு சொன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதம் என்ன சொல்கிறது, என் ஆடு என் செவி என்ன செய்துங்க, என் சத்தத்துக்கு நீங்க என்ன செய்துங்க, செவி கொடுக்குது. ஆமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என் ஆடு என் சத்தத்துக்கு என்ன செய்துங்க, ஆமா செவி கொடுக்குது. பாருங்க,
செவி கொடுக்காதபடிக்கு நமக்கு என்ன செய்யுதுங்க? ஆமாம், எதிர்த்து நிற்கிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்யுதுங்க? பின் செல்கிறது. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம். அப்போ நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவருடைய சத்தத்திற்கு நாம் என்ன பண்ணணுங்க? பிரதர் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, பிரதர் இங்கே வாங்க, முன்னாடி வாங்க, யாரையும் மாத்தாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக நித்தியம் ஜீவனை கொடுக்கிறார், ஒரு காலம் கெட்டு போகிறது. அப்போ என்ன செய்யணுமா? நாம ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். அண்ணன் வசனம் பேசுறாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத முதல்ல என்ன செய்யணுங்க? கவனிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி கேட்டால் தாங்க நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வாசிக்கலாம், மத்திய எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? மத்தேயு 9:17. புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகள் வார்த்து வைக்கிறதும் இல்லை, ரசமும் சிந்திப்போம். புது ரசத்தை. அப்போ என்ன பண்ணணும்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் புதிய வாழ்க்கையை துவங்குகிறேன். என்னுடைய எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய சிந்தை மாறிடுச்சு, என்னுடைய செயல் மாறிடுச்சு, எனக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ ரத்தம் மாறிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? புதிய காரியத்துக்குள்ளே தான் நான் போகணுமே தவிர பழைய காரியத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாதுங்க? போகக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக எனக்கு தவறான வழிகளை காட்டின நண்பர்களோடு கூட போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது என்ன பண்ணுங்க? என்னுடைய துருத்தி கிழிஞ்சு போயிடும், திராட்சை ரசம் கெட்டு போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற காரியங்கள், புது சிநேகங்கள். சபையில் எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட பழகுங்க. போய் அங்கே போய் உக்காந்துருக்காதீங்க. கூட்டு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், கொஞ்சம் எனக்காண்டு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை வேதவசன செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்குது, புதன்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்குது, வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்குது. இப்படி இங்கே வந்து உக்காந்து உங்களை புதிய மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க? சரியானதா? ஆமாம் இருக்கும். போய் கிளவிகள் பேச்சு மாதிரி எங்கேயாவது உட்காந்து ஊரு கதை உலகத்து கதையெல்லாம் பேசணும்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? ரசம் சிந்தி போயிடும். அப்போஸ்தலர் புத்தகம் 2:40. சரி, சொல்கிறேன், மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகணும். அதுதான் முன்னாடி சொன்னேன். இன்னொன்று 2 கொரிந்தியர் 6:14-16 பார்த்தா, அந்நிய நுகத்தில் அபிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஆமாம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நீ யாரோடலாம் பழகுறியோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஆமே. நீ அவங்கள்ட்ட போய் பேசும்போது எப்படி இருக்குங்க? அவங்க அப்படி தான் வழிகாட்டுவாங்க. குடும்பத்தில் ஒரு சண்டை, நான் சொல்றது புரியுங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை. இப்போ சண்டையை தீர்த்துக்கணும்னா யார்கிட்ட போய் பேசணும்? 2 பேர் சேர்ந்து பேசணும். என்ன பண்ணுறது? 2 பேர் சண்டை தானே, அங்கெங்கே சேர்ந்து பேசுறது? யாருங்கய்யா? ஐயா என்ன சொல்கிறீங்க? கடவுள்கிட்ட பேசணும். கடவுள்கிட்ட பேசி தான் வசனம் தானே பேசணும். என்னம்மா? ஒரு குடும்பத்தை கரெக்டாக நடத்தணுன்ட்டு போய் கேட்கணும். ஐயா இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்து என்ன தான் ஐயா பண்ணலாம் சொல்லுங்கன்னு அவன்கிட்ட கேட்கணும். 2 பொட்டாடிக்காரன்ட்ட போய் பேசினா நம்ம கேனத்தனம் அங்கே தான் போய் நிற்கிறோம். ஏன்னா நம்முடைய சிநேகம் பூரா அங்கே தான் இருக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ உனக்கு நல்லதை யார் செய்வானோ உன்னுடைய ஐக்கியம் அங்கே தான் இருக்கணுமே தவிர அக்கிரம சிந்தையோடு இருக்கிறவன்ட்டு ஐக்கியம் இல்லை. ஏன்? நீ பரிசுத்தவான், நீ ஏற்கனவே கழுவப்பட்ட ஆளு, நீ போய் சாக்கடைக்குள்ளே போகக்கூடாது. என்னோட உற்ற தோழன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2 கையனா பரலோகத்து வர்றதை காட்டிலும் ஒத்த கையனா நீ வாடா. ஆமே, நீ 2 கண்ணனா வர்றதை காட்டிலும் ஒரு கண்ணாடா வா, நாங்கள் தந்துக்கிறேன் உனக்குங்கிறாரு. இங்கே ரைட்டு லெஃப்டெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆமே, நம்முடைய பரிசுத்தத்திற்காக நம்ம கெட்டு போகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. இதுலேருந்து நம்ம மாறன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன தாங்க பண்ணலாம் அப்படின்னு நான் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8 வசனத்தில் பாருங்கள்.
எவ்வளவு பெரிய காரியத்தை நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் செய்திருக்கிறார். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவரு என்ன பண்றாருங்க, பிரயாசப்பட்டு இருக்கிறாரு. அவர் தேவனோடு கூட இருக்கிறத கொள்ளையாடின பொருளா இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஐயா, என் பிள்ளைங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக டீச்சர் உட்காந்து ஜோம் பண்றாங்க, டீச்சர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க 10 வருஷத்துக்குள்ள கொஸ்டின் பேப்பரை எடுத்து எந்த கொஸ்டின் பேப்பர் சரியா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஏன் காரணம் என்ன? என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. ஆமென். அவங்களுடைய பின்னணி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பின்னணி நமக்கு தெரிந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன புரிஞ்சிருக்க முடியுங்க, ஆண்டவர் எப்படியாக நம்ம கெட்டு போகாமல் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை பாருங்கள், அவர் படாத கஷ்டம் நமக்காக தானே பட்டிருக்கிறாருங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு நாளும் தப்புக்கு போயிட மாட்டோம். எனக்கா எவ்வளோ அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டார், மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், என் மேல் வருகிற ஆக்கினை நம்மளை நல்லா ஆக்கணுங்கிறதுக்காண்டி அவர் மேலே வந்துச்சு. நம்ம திரும்ப திரும்ப கொண்டு போய் அவரை சிலுவையில் அறையலாமாங்க? பைபிள் எப்ரேல் அப்படி தானங்க போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவர்களை சிலுவையில் அறைகிறார்கள். அவர்களை என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் மாறுவது கூடாத காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நினச்சி பாருங்கள், இயேசுவை நினச்சி பாருங்கள். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பரலோகத்திலேருந்து ஒருத்தர் மனித ரூபமாய் வந்து இங்கே பாடுகளை பட்டாரே அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும் தாங்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கெட்டு போகணும் ஒரு நாள் ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் உயரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன், உன்னை கீழாக்காம உன்னை மேலாக்குவேன், உன்னை வாழாக்காம நான் தலையாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். பாருங்க, எவ்வளவு நல்ல அழகான வார்த்தையில சொல்லி உன்னை நான் எப்படியாவது என் பிள்ளைகளை மேலாக்குவேன், என் பிள்ளைகளை மேலாக்குவேன். மேஜையில் இருக்கிற அப்போ என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காது, நாய்க்கெல்லாம் நான் போடுறதில்ல, அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நமக்காக இவ்வளோ காரியத்தை செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு முகங்காட்டாதபடிக்கு முதுகை காட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. மாறிடுவோங்க, மனம் திரும்புவோம், மனம் திரும்பணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கணும். நம்ம மனம் திரும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறது. வாசிக்கலாம். தீத்து எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்மளை சுத்திகரிக்கிறதற்காக அவரையே ஒப்பு கொடுத்துட்டார். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவரே என்ன செஞ்சிட்டாருங்க, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக போய் எத்தனையோ தாய்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மரித்து போயிருக்கிறாள். பிள்ளையை காப்பாற்றணுமே ஓடி போய் வண்டியில் இவங்க மாட்டிடுவாங்க, பிள்ளைய தப்பிக்க வச்சுருவாங்க. ஆமீன். எத்தனை இடத்துல பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இப்போ பிள்ளைய காப்பாற்றணுங்கிறதுக்காக தாய் அவ்வளோ தூரம் ஆவேசப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் பாருங்க எவ்வளோ நீயே அம்மாவே உயிரை விட்டா கூட பிள்ளைய காப்பாற்றுன்னு நினைக்கும். நான் அம்மாவை காட்டி நான் மேறாதையா. அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் கெட்டு போகக்கூடாதுன்னு இவ்வளோ ஆண்டவர் விரும்புகிறாரே, நான் கெட்டு போவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டு நான் எப்படியாவது கெட்டு போகணுங்கிற முடிவில் நம்ம என்ன பண்ணுறாங்க, வேலையில் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தர், ஆண்டவரே நான் இனி மாறக்கூடாது, ஆண்டவரே இந்த நிலைகள் நமக்கு இருக்குமானால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புரியுதுங்களா? நம்ம அதனால் நம்முடைய
அந்த பரிசுத்தமான நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நீதி செய்கிற காரியங்களை இன்னும் நீதி செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டும் என்பதற்காக நம்மை தாழ்த்தி இந்த வெள்ளச்சி